ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் எப்படி முன்கழுத்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதான்னு பார்க்க போகிறீங்க. நீங்கள் போன வீடியோவில் பேக் பீஸ் எப்படி கட் பண்ணதுன்னு பார்த்துருப்பீங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த சைடு தான் கழுத்து பக்கம் எடுத்துருந்துருப்பீங்க. பாருங்க, இந்த சைடு உங்களுக்கு பட்டிக்கு எடுத்துக்கங்க. இப்ப மார்பு சுற்றளவு வந்து 9, அதோட ஒரு இந்த சைடு பட்டி எடுத்துக்கலாம். இப்ப மார்பு சுற்றளவு வந்து 9, அதோட 1.5 இன்ச்சை கூட்டி நீங்க வந்து 10 எடுத்திருப்பீங்க. அதோட 1 இன்ச்சை கழிச்சிட்டு 9 எடுத்துக்கலாம். எனக்கு இங்கே கரெக்டா இருக்கு. அப்ப நான் இதை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். பட்டிக்கு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு கட் பண்ணிக்கிறேன். பாருங்க, எனக்கு பட்டிக்கு கரெக்டாக இருக்கும். 10 இன்ச் இருக்குது. இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கிராஸ் கட்டில் எப்படி நம்ம முன்கழுத்து எடுக்குதுன்னு பேப்பர்லாம் காமிக்கிறேன். இந்த பேப்பரில் வச்சு தான் நம்ம துணியில் மார்க் பண்ணணும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கழுத்து அகலம் எடுத்துக்கலாம். நான் தையலுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். 2.5 இன்ச்சு. ஷோல்டர் அகலம் வந்து 3 இன்ச்சு. இப்போ கழுத்து உயரம் எடுத்துக்கலாம். கழுத்து உயரம் வந்து 5.5 இன்ச்சு. இப்போ கோடு போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு வச்சு வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து ஷேப்புக்காக 3 இன்ச் எடுத்திருக்கேன். கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு இப்போ ஆம் ஹோல் உயரம் வந்து 5 இன்ச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து 5 இன்ச் வச்சுருக்கீங்க. அதில் பாதி 2.5 இன்ச் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ மார்பு சுற்றளவு வந்து 9, அதோட 1.5 இன்ச்சு. இப்போ இங்கேருந்து நீங்கள் பின்கழுத்து வந்து 1.5 இன்ச் எடுத்திருப்பீங்க. அதோட 1/4 இன்ச்சை குறைச்சிட்டு 1.25 இன்ச் எடுக்கலாம். இப்போ வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டாச்சு. இப்போ இங்கே பின்கழுத்துலேருந்து இங்கே முன்கழுத்துலேருந்து இப்போ பட்டி எடுக்கலாம். பாருங்கள், கழுத்து உயரம் எடுத்திருந்தீங்களா, இங்கேருந்து முன்கழுத்து டு பட்டி வந்து 4.25 இன்ச் இருக்குது.
4.25. இப்போ ஷோல்டர் டு பட்டி வந்து 11.25. இப்போ இங்கே 11.25 எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து முன்கல் தொட்டு பட்டி, இப்போ ஷோல்டர் டு பட்டி எடுத்தாச்சு. இப்போ ஆம்கோல் டு பட்டி எடுக்கலாம். இப்போ இங்கேருந்து ஆம்கோல் டு பட்டி 5 இன்ச்சு. வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இங்கேருந்து டாட்டுக்கும் நான் அளவு சொல்லிடுறேன். இப்போ ப்ளவுஸில் வந்து பாருங்கள், ப்ளவுஸில் இங்கேருந்து இங்கே எனக்கு 2.25 இன்ச் இருக்குது. பாருங்கள், இங்கேருந்து இங்கே 2.25 இன்ச்சு, அதோட 1/4 இன்ச்சை கூட்டி 3 இன்ச்சு. இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து முன்கழுத்து டு பட்டி எடுத்துருந்தீங்களா, இங்கேருந்து 3 இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க. 3 இன்ச்சு. இப்போ இதில் இருந்து 1.25 இன்ச்சு, அதிலேருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து எத்தனை இன்ச்சுன்னு பாருங்கள். பாருங்கள், இங்கேருந்து இங்கே வர 2.25 இன்ச் இருக்குது. அதோட 1/4 இன்ச்சை கூட்டி 2.5 இன்ச்சு நடுவில். இப்போ அதை கோடு போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ இதோட வளைச்சி போட்டுற வேண்டியதான். அப்படியே வளைச்சிட்டு கட் பண்ணிட வேண்டியதான். நாங்கள் அதை இப்படி இருந்து வளைச்சி அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்து சைடு கட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி துணியில் மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முன்பக்கம் எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த சைடு எடுக்கிறேன். உங்களுக்கு எந்த பக்கம் அளவு கரெக்டாக இருக்கோ அந்த பக்கம் பார்த்து எடுங்க. கிராஸ் பீஸ்னால் கிராஸாக வச்சுக்கோங்க. பாருங்கள் இதை வேறு பேப்பரில் மார்க் பண்ணி இப்போ அந்த அதெல்லாம் வச்சுக்கலாம். கிராஸாக வச்சுக்கோங்க. கிராஸாக வச்சு இப்போ மார்க் பண்ணிக்கலாம். அந்த பேப்பர் மேலேயே கொடுங்க. பாருங்கள் மார்க் பண்ணிட்டேன். இதை எடுத்துக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்க கட் பண்ணியாச்சு. இந்த மிச்சம் இருக்கிறத கை சைடு எடுத்துக்கலாம். இது மடிச்சிட்டு கை சைடு எடுத்துக்கோங்க. பாருங்க கட் பண்ணியாச்சு. நீ அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.